வானில் பதற்றம் குறையவில்லை. ஈரான் வலியுறுத்தும் கோரிக்கைகளில் முக்கியமானது சாங்ஷன்ஸ் நீக்கம், கடற்படை முற்றுகை முடிவு, வார் டேமேஜ் காம்பன்சேஷன் மற்றும் ஹார்முஸ் நீரிணை தொடர்பான அதிகார அங்கீகாரம் போன்ற விஷயங்களை வலியுறுத்துவதாக ரிப்போர்ட்ஸ் கூறுகின்றன. அமெரிக்கா இதை ஏற்க மறுக்கிறது. இதனால் மத்திய கிழக்கு மீண்டும் ஒரு பெரிய மோதலின் விளிம்பில் நிற்கிறது. இப்போது இரண்டாவது பெரிய செய்தி, பாகிஸ்தான் மீடியேட்டர் ரோல் மீது கடுமையான கேள்விகள் எழுந்துள்ளன. ஒரு பக்கம் பாகிஸ்தான் அமெரிக்கா ஈரான் இடையே அமைதி முயற்சியில் நன்னிலை வைப்பதாக காட்டிக் கொண்டது. ஆனால் மற்றொரு பக்கம் ஈரான் மிலிட்டரி ஏர்கிராப்ட்கள் பாகிஸ்தான் ஏர்பேஸை பயன்படுத்தியதாக சிபிஎஸ் நியூஸ் ரிப்போர்ட் வெளியாகியுள்ளது. குறிப்பாக நூர்கான் ஏர்பேஸ் தொடர்பாக இந்த ரிப்போர்ட் வெளியாகியதால் பாகிஸ்தான் உண்மையில் மீடியேட்டரா அல்லது ஈரானுக்கு மறைமுக உதவி செய்ததா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதில் உங்கள் கருத்து என்ன? கமெண்டில் பதிவு செய்யுங்கள். பாகிஸ்தான் ஃபாரின் மினிஸ்ட்ரி இந்த ரிப்போர்ட்டை மறுத்துள்ளது. அது மிஸ்லீடிங் மற்றும் சென்சேர் பாகிஸ்தான் ஏர்பேஸ் இஷ்யூ என்பது இப்போது அலிகேஷன் மற்றும் டினைல் நிலைமையில் உள்ளது. ஆனால் இந்த ரிப்போர்ட் வந்திருப்பது பாகிஸ்தானின் நியூட்ரலிட்டி மீது பெரிய சந்தேகத்தை உருவாக்கியுள்ளது. பாகிஸ்தான் உண்மையிலேயே அமெரிக்காவுக்கு விசுவாசமாக உள்ளதா அல்லது சீனாவின் பக்கம் சாய்ந்து கொண்டு உள்ளடி வேலை செய்கிறதா? இந்த கேள்விக்கான பதிலை உங்களின் யூகத்திற்கே விட்டு விடுகிறேன். இந்த பிரச்சனையை கமெண்ட் பாக்ஸில் அலசுவோம். அடுத்து மூன்றாவது முக்கிய செய்தி, கல்ஃப் பகுதியில் கட்டார், யுஏஇ, குவைட் ஆகிய நாடுகளை சுற்றி ட்ரோன் அட்டாக் ரிப்போர்ட்ஸ் வந்துள்ளன. கட்டார் கோஸ்ட் அருகே ஒரு கார்கோ ஷிப் ட்ரோன் தாக்குதல் ஹிட் ஆனதாக ரிப்போர்ட்ஸ் கூறுகிறது. குவைட் ஹாஸ்டைல் ட்ரோன்ஸை டிடெக்ட் செய்து இன்டர்செப்ட் செய்ததாக கூறப்படுகிறது. யுஏஇயும் ட்ரோன் அட்டாக் முயற்சிகளை தடுத்ததாக கூறுகிறது. சில மீடியா ரிப்போர்ட்ஸ் இந்த அட்டாக்ஸை ஈரான் அல்லது ஈரான் பேக் நெட்வொர்க் போடுகின்றன. கல்ஃப் நாடுகளில் ட்ரோன் அட்டாக் ரிப்போர்ட்ஸ் வந்துள்ளன. இதனால் ஈரான் யுஎஸ் சீஸ்ஃபயர் மேலும் பலவீனம் அடைந்துள்ளது. இப்போது எழுந்துள்ள கேள்வி, ஹார்முஸ் நீரிணை ஏன் உலகத்தை பதற வைக்கிறது? ஹார்முஸ் நீரிணை உலகின் மிக முக்கியமான ஆயில் ஷிப்பிங் ரூட்களில் ஒன்று. இந்த பாதையில் டென்ஷன் அதிகரித்தால் ஆயில் பிரைஸ் உயரலாம். ஆயில் பிரைஸ் உயர்ந்தால் இந்தியா போன்ற ஆயில் இம்போர்ட் செய்யும் நாடுகளுக்கு பெரிய அழுத்தம் வரும். அதன் தாக்கம் பெட்ரோல், டீசல், டிரான்ஸ்போர்ட், ஃபுட் பிரைசஸ், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ், ரூபி வேல்யூ எல்லாரும் தெரியும். அதுதான் இப்போது இந்திய ஆங்கிளுக்கு நம்மை கொண்டு செல்கிறது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மக்கள் ஒரு வருடம் தங்கம் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்துள்ளார். இது சாதாரண வேண்டுகோள் அல்ல. இந்தியா உலகின் மிகப்பெரிய கோல்ட் கன்சூமிங் நாடுகளில் ஒன்று. நாம் வாங்கும் தங்கத்தின் பெரும்பகுதி வெளிநாடுகளிலிருந்து இம்போர்ட் செய்யப்படுகிறது. அதற்காக டாலர் செலவாகிறது. நாட்டின் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் மீது அழுத்தம் அதிகரிக்கிறது. இப்போது வெஸ்ட் ஏசியா கிரைசிஸ், ஆயில் பிரைஸ் பிரஷர், ரூபி பிரஷர் ஆகியவை சேர்ந்து வரும் நேரத்தில் கோல்ட் இம்போர்ட்ஸ் குறைய வேண்டும் என்று பிரதமர் மோடி கூறியுள்ளார். அவர் கூறும் மெசேஜ் என்ன? ஒரு வருடம் தங்கம் வாங்குவதை தவிர்க்கலாம், ஃபியூல் கன்சம்ஷன் குறைக்கலாம், ஃபாரின் டிராவலை டிலே செய்யலாம், அத்தியாவசியம் இல்லாத டாலர் ஸ்பெண்டிங்கை குறைக்கலாம். இதன் நோக்கம் நாட்டின் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வை பாதுகாப்பது. ஆனால் இதற்கு ஒரு எதிர்கருத்து உள்ளது. புதிதாக பதவியேற்றுள்ள அரசு தாலிக்கு தங்கம், மாமன் சீர் போன்ற பல திட்டங்களுக்காக மக்கள் வெயிட்டிங். இந்த நிலையில் தமிழக அரசு தங்கம் வாங்கி இந்த திட்டங்களை நிறைவேற்றுமா அல்லது தள்ளி போகுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். கோல்ட் ஜுவல்லரி இண்டஸ்ட்ரியில் ஆயிரக்கணக்கான சிறு வியாபாரிகள், நகை கைவினைஞர்கள், கடை ஊழியர்கள் மற்றும் திருமண சந்தையை நம்பி இருக்கும் தொழிலாளர்கள் உள்ளனர். தங்கம் வாங்க வேண்டாம் என்று நீண்ட காலம் தாக்கம் ஏற்பட்டால் இது மிகுந்த கவலை அளிக்கிறது. அதே நேரத்தில் பொதுமக்களுக்கு இது ஒரு எச்சரிக்கை. தங்க விலை ஏற்கனவே அதிகமாக உள்ளது. குளோபல் டென்ஷன் தொடர்ந்தால் ஏற்றம் மேலும் அதிகரிக்கிற நிலையில் தங்கம் வாங்குவது முதலீடா அல்லது இப்போது காத்திருக்க வேண்டிய நேரமா? இந்த கேள்வி ஒவ்வொரு குடும்பத்திலும் எழ ஆரம்பித்துள்ளது. இப்போது நான்காவது செய்தி அமெரிக்க அரசியலில் வைரலாகியுள்ளது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒயிட் ஹவுஸ் நிகழ்ச்சி ஒன்றில் தூங்கினாரா என்ற கேள்வி சமூக வலைதளங்களில் பரவியுள்ளது. ட்ரம்ப் தூங்கினார் என்று உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் தூங்குவது போல தெரிந்த காட்சி வைரல் கான்ட்ரோவர்சியாக மாறியுள்ளது. இந்த கான்ட்ரோவர்சி ஏன் முக்கியம் எனில் உலகம் இப்போது வார் டென்ஷன் இருக்கிறது. ஈரான் சீஸ்ஃபயர் பலவீனமாக உள்ளது. இந்தியா போன்ற நாடுகள் எகனாமிக் காஷன் மோட்க்கு செல்கின்றன. இத்தகைய நேரத்தில் அமெரிக்க அதிபரின் உடல்நிலை அலர்ட்னஸ் குறித்து கூட பொலிட்டிக்கல் டிபேட் உருவாகிறது. அதனால் இது வெறும் வைரல் கிளிப் அல்ல, இது லீடர்ஷிப் பற்றிய பொலிட்டிக்கல் டிபேட் மாறும். இப்போது இந்த 5 செய்திகளையும் ஒரே கோட்டில் இணைத்து பார்ப்போம். ஒரு பக்கம் ட்ரம்ப் ஈரான் பீஸ் ப்ரொபோசலை நிராகரிக்கிறார். இரண்டாவது, பாகிஸ்தான் மீது மீடியேட்டர் ரோல் தொடர்பாக சந்தேகம் எழுகிறது. மற்ற 3 செய்திகளையும் விரிவாக பார்க்கலாம். ஹார்முஸ் பதற்றம் உச்சம், ட்ரம்ப் கோபம், கல்ஃப் ட்ரோன் அட்டாக், புது கோல்ட் வார்னிங், ரோல் அட்டாக் ரிப்போர்ட்ஸ் அறிவித்து. மூன்றாவது, காட்டார், யுஏஇ, குவைட் பகுதிகளில் ட்ரோன் அட்டாக் ரிப்போர்ட்ஸ் அதிகரிக்கின்ற. நான்காவது, ஸ்ரீ கான்ட்ரோவர்சி. ஐந்தாவது, மோடி இந்தியர்களிடம் தங்கம் வாங்குவதை குறைக்கும்படி கேட்கிறார். இந்த அனைத்தும் தனித்தனி செய்திகள் அல்ல, இவை அனைத்தும் ஒரே குளோபல் செயின் ரியாக்ஷன். மிடில் ஈஸ்ட் டென்ஷன் ஆயில் பிரைஸை பாதிக்கிறது. ஆயில் பிரைஸ் இந்திய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பாதிக்கிறது. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பிரஷர் ரூபியை பாதிக்கிறது. ரூபி பிரஷர் இன்ஃபிளேஷனை பாதிக்கிறது. இன்ஃபிளேஷன் பொதுமக்களின் குடும்ப செலவுக்கு தாக்கம் தருகிறது. அதனால்தான் ஹார்முஸ் நீரிணையில் நடக்கும் ஒரு கான்ஃபிளிக்ட் சென்னை, மும்பை, டெல்லி, கோயம்புத்தூர் நகரங்களில் வாழும் சாதாரண மக்களின் வாழ்க்கை செலவையும் பாதிக்க முடியும். இதுதான் குளோபல் எக்கானமியின் உண்மை. ஈரான் யுஎஸ் சீஸ்ஃபயர் நாட்களில் குளோபல் மார்க்கெட்டை பெரிய அளவில் மாற்றக்கூடும். இந்த நேரத்தில் உலக நாடுகள் அமைதி முயற்சியை முன்னெடுக்குமா அல்லது ஹார்முஸ் டென்ஷன் மேலும் பெரிதாகுமா? இந்த கேள்விகளுக்கு அடுத்த சில நாடுகளில் முக்கிய பதில்கள் கிடைக்கும். நியூஸ் 14 இந்த டெவலப்மெண்ட்ஸை தொடர்ந்து கண்காணிக்கும். மேலும் பிரேக்கிங் அப்டேட்ஸ்க்கு நியூஸ் 14ஐ தொடர்ந்து பாருங்கள். நன்றி.